அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக சட்டமன்றம் கூடும்போது தாவேகா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அசிங்கப்படுவாங்க. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். பல இடங்களில் தொடர்ச்சியாக அசிங்கப்பட்டுக்கிட்டே வராங்க. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி சட்டமன்றம் கூடியிருக்கு. பயங்கரமாக அசிங்கப்பட்டிருக்காங்க. பயங்கரமாக அது நீங்கள் பார்த்தே ஆகும். சட்டமன்றத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுமே அவ்வளோ ஒர்த்தான விஷயமா இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு புள்ளி நிதி அப்படின்னு பேர் சும்மா ஒன்றும் வரல. புள்ளி பண்ணுறதுல அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காருங்க. என்னமா கலாய்ச்சி விடுறாரு மனுஷன். இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வேண்டுகோள். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு பங்களிக்க விரும்புகிறவங்க மற்றும் நம்ம சேனல் நடத்துறதுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பங்களிப்பை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடு மூலமாக நீங்கள் வழங்கினீங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சிறிய பங்களிப்பாக இருந்தாலும் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன். பொருளாதார ரீதியாக ஆதரவளித்து பங்களிக்க வாய்ப்பிருப்பவர்கள் உங்களுடைய ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக பவுடர் அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பித்த உடனே பவுடர்ன்ற வார்த்தையை சொல்கிறதுக்குள்ளேயே எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சின்னு நம்ம சொல்கிற முடியல பாருங்கள். அவங்க தான் ஆளுங்கட்சியோ, அந்த ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பதறிட்டாங்க உடனே. அந்த காணொலியை பாருங்கள் கைஸ். முதல்ல நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பேரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை என்னுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சரே IPL மேட்சில் பவுடர், இன்னைக்கு அமைச்சரை IPL உட்காருங்க முடிக்கிட்டோம் உட்காருங்க. அவங்க குற்றச்சாட்டு வச்சா நான் குற்றச்சாட்டு வைப்பேன். எதிர்கட்சியில் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். நியாயமான கருத்து எதிர்கருத்து இருந்தால் நான் அனுமதி அளிக்கிறேன். ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களே நீங்கள் பேசி மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே IPL மேட்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, சமீப காலமாக ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்கில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்கள் இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்கள் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், அவர் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் IPL மேட்சில் பவுடர் நொடுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்தியிருக்கிறீங்களா? புகார் எடுத்திருக்கிறீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேட்க விரும்புகிறேன். சபாநாயகர் அவர்கள் ஆதாரம் இருந்தால் தான் பேச சொன்னீங்க, ஆதாரத்தோட பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோன்னே எதிரில் இருக்கக்கூடிய அமைச்சர் எதிர்னே வருது பாருங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் பேசுகிறப்ப மட்டும் நீங்கள் தான் ஆதாரம் கேட்டிங்களா அப்படின்னு கேட்டார் பாருங்க. சபாநாயகருடைய மூஞ்சே தொங்கி போயிடுச்சு. என்ன இது இப்படியெல்லாம் கேட்குறாங்க நம்மளை அப்படின்ட்டு ஒரு செகண்ட் வருத்தப்பட்டு போயிட்டாருங்க. இன்னைக்கு ஆட்சி அமைச்சு 100வது நாளாம் கரெக்டாக இன்னைக்கு தானா. அப்படியே பார்த்தீங்களா, நாங்கள் சட்ட ஒழுங்கை பயங்கரமாக இது பண்ணிட்டோம், போதைப் பொருளையெல்லாம் ஒழிச்சு தள்ளிட்டோம், நாங்கள் தான் தூய ஆட்சி கொடுத்துருக்கோம், இந்த மக்களுக்கு சிங்கப்பெண்ணை அதிரடிப்படை கொண்டு வந்திருக்கோம், அப்படி இப்படின்னு கடந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொடூரமான கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 100 நாள் ஆட்சியா, 100 நாள் சாதனைன்றாங்க. ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் 5 கொடூரமான கொலைகள். இதில் சட்டம் ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்டால் சட்டம் ஒழுங்கை பற்றி பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? முதலமைச்சருக்கு தான் இருக்கு இல்லையா? ஆனால் நம்ம எப்பவுமே பார்த்துருப்போம், அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். காவல்துறையை பற்றி ஒரு கேள்வி கேட்டோம், சட்ட ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்டோம்னா முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்ல மாட்டார். வேற ஏதாவது அமைச்சர்கள், ராஜ்மோகன் அவர்கள், ஆதவர்ஜன் அவர்கள் தான் பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியே இன்னைக்கு நடந்திருக்கு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதையும் விடலை, அதையும் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதேபோல் அமைச்சர் அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறாரு. அமைச்சர்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இன்னைக்கு நான் நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக பேசிட்டு இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்கே இருக்கிறாரு, அவர் ஏன் இப்போ பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சட்டம் ஒழுங்குனா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார். அவருக்கு அதுக்கு பதில் தெரியாது. சட்டம் ஒழுங்கு அமைச்சர். சபாநாயகர் அவர்கள் இதுக்கு குறுக்கிட்டு இப்படி சொல்லியிருக்கலாம், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, சட்ட ஒழுங்கு அமைச்சர் நீங்கள் கேட்குறீங்கல்ல, அவருக்கு நல்ல டான்ஸ் ஆட தெரியும், பாட்டு பாட தெரியும், அவர் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ண தெரியும், இது சார்ந்து கேள்வி கேளுங்க, இது சார்ந்து கேள்வி கேளுங்க.
அதை தாண்டி நீங்கள் சப்ஜெக்டை தாண்டி போகாதீங்க அப்படின்னு சொல்லிடலாம். அமைச்சருக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டால் தான் அவருக்கு தெரியும். நீங்கள் தெரியாத கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, ஆகவே அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். உட்காருங்க 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 இப்படி சொல்லியிருக்கலாம். என்ன லட்சணத்தில் ஆட்சி நடக்குது, என்ன லட்சணத்தில். தாவேக அரசாங்கம் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி இந்த ஆட்சி அப்படின்ட்டுலாம் ஏதோ கேப்ஷன்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி ஆட்சி இல்லை, என்ன கருமமா, என்ன எத்தனை சம்பவங்கள்ங்க. நாகர்கோயிலில் சபரிவர்மன் அப்படின்ற மாற்றுத்திறனாளியை காவல்துறையினர் அடித்து கொண்டாங்க. கோயம்புத்தூரில் அமுதன்ற இளைஞரை 20 பேர் அடித்து கொண்டாங்க. அதுக்கு காரணம் காவல்துறையினர் இந்த அமுதன்ற இளைஞர் கொடுத்த புகாரை லீக் பண்ணியிருக்காங்க அந்த போதை கும்பலுக்கு. அடுத்தது இப்போ கூட சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூரில் இதே மாதிரி பேட்டர்னில் ஒரு சம்பவம். கஞ்சா குடிக்கைகளை தட்டி கேட்டதால் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் சின்ன பையனை அடித்து கொண்டிருக்கானுங்க. ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்களே. இப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சியாம். பவுடர் நுணுக்கினதை பற்றி பேசினா அமைச்சர் கொந்தளிக்கிறார். அவர் சரத்து இருக்கார் இல்லையா, கில்லி பேரம் பாருங்க. இவங்க கிட்ட எல்லாம் போய் மாட்டிக்கிட்டோம். அடே தாவிக்காவுக்கு வாக்களித்த தற்கொலைகளா, யாரா நீங்கெல்லாம். அமைச்சர் சரத் எந்திரிச்சு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டார். இந்த மாதிரி பேசுறீங்க என்ன நீங்கள் அப்படி இப்படின்னு. அதுக்கு கே.ஆர். நேரு அவர்கள் தரமான பதிலடி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பாருங்க நீங்க, செம்ம என்டர்டெயின்மெண்ட். ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச. எனக்கு கூட தான் இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பத்தி சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்க மத்தவனை பத்தி பேசிருக்கீங்க. நீங்க எடுத்தீங்களே அந்த கார்டுல தள்ளினீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கார்டில் தள்ளுனீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. கார்டில் தள்ளுனீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்கன்னு போட்டு ஒரே போடுறாங்க. சட்டமன்றத்தில் இன்னைக்கு தரமான சம்பவங்களே பார்க்க முடிந்தது காய்ஸ். அமைச்சர் சரத் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் தான் நடந்துச்சு அது அப்படின்றார். அப்போது ஒத்துக்கிறாரா இது போதைப் பொருள் தான் ஒரு நுணுக்கினார் அப்படின்றத? நுணுக்கலை, அப்படியே பிரித்தார். பாட்டாக பிரித்து கையில் வேறு 500 ரூபா தாள் வச்சுருந்தாரு. அப்போ ஒத்துக்கிறாரா அமைச்சர் சரத் அவர்கள்? அப்போது அன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, இன்னைக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன் பாருங்க, அதனால அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றார். இது பாருங்க, இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பாருங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் புலிப்படத்திற்கு சம்பளத்தை மறைச்சார் இல்லையா? அதை லேட்டாக கண்டுபிடிச்சாங்க, அதனால எனக்கு ஃபைன் போடக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் வாதாடினாங்க. ஞாபகம் இருக்கா? லேட்டாக கண்டுபிடிச்சதுனால அந்த குற்றம் அது செல்லாது, நீங்கள் கரெக்டான நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்கணும்ல அப்படின்னு கேட்டவங்க தான். அதே பேட்டர்னில் தான் அன்னைக்கு நடந்துச்சு ஸ்டேடியமில். இன்னைக்கு அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க, நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன்ல அப்படின்ற. அதுலேயும் அமைச்சர் சரத் அவர்கள் என்ன கேட்குறாரு பாருங்க. திமுக ஆட்சி காலம் தான் அப்போ திமுக இப்போ அந்த ஸ்டேடியம் வாசலில் நின்று போதைப் பொருள் விற்றாங்கன்னு சொல்ல வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், அமுதன்ற இளைஞரை அடிச்சு கொண்டாங்கல்ல, காலேஜ் பசங்க அடிச்சு கொண்டானுங்களா, அந்த காலேஜில் அந்த பசங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க தாவேக ஆட்சி தானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தாவேக அரசாங்கம் போய் வாசலில் நின்று வித்துக்கிட்டு இருக்காங்களா, இல்லை காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்து வித்துக்கிட்டு இருக்காங்களா? இப்போ திருவொற்றியூர் ஸ்கூலில் ஒரு பள்ளிக்கூட மாணவன் பள்ளிக்கூடத்துக்குள்ளே கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கேட்டதுக்காக அந்த பையனை அடிச்சு கொண்டாங்கல்ல. அப்போது இன்னைக்கு தாவேக ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தாவேக அரசாங்கம் ஸ்கூலுக்குள்ளே போய் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்களா? இப்படிலாம் கேட்க தானே செய்வோம். அந்த வீடியோ அமைச்சர் சரத் அவர்களுடைய அந்த வீடியோ இப்போ தான் வந்துச்சு, ரீசெண்டாக தான் வந்துச்சு, 1 மாதம் தான் ஆயிருக்கும் இல்லையா? அப்போ இப்போ தான் அதுக்கான நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை அப்படின்ற கேள்வியை எழுப்ப முடியும். வெளியில் தெரியவே தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? திமுக ஆட்சி காலத்தில் இது வெளியில் இந்த மாதிரி வீடியோ அப்போவே வெளியே சர்க்குலேட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் அப்போவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இப்போ தான் வெளியே வந்திருக்கு. இப்போ ஏன் இந்த காவல்துறை விசாரணை கூட பண்ணலை அப்படின்றது தான் திமுகவுடைய கேள்வி. குறைந்தபட்சமாக அவரை விசாரிக்க கூட இல்லையே, எந்த நடவடிக்கையும் இல்லையே.
அப்போ முன்னாடியே நடந்த ஒரு சம்பவம், அது குற்றமாக இருந்தாலும் அப்போது அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா இதை பற்றி கேட்கக்கூடாது அப்படின்றது தான் தாவேக்கா அரசுடைய நிலைப்பாடாக இருக்குது. பார்த்துக்கோங்க மக்கள், நீங்கள் பார்த்துக்கோங்க, மக்கள் மன்றத்தில் தான் இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியணும். இந்த அரசாங்கம் எப்படி இருக்குது, இவங்க யார் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. சும்மா யூடியூப்பில் பேசுகிறவங்க, இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்க, இன்ஸ்டாகிராமில் பதிவு போடுறவங்க, ட்விட்டரில் பதிவு போடுறவங்க எல்லாம் கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் கைது பண்ணி அலக்கழிக்கிறாங்க. சும்மா ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாலே கைது. ஆனால் ஒரு அமைச்சர் ஒரு வீடியோ ஆதாரத்தோட வெளியில் வருது, அது என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணாரு, அது என்னன்னு தெளிவாக இந்த காவல்துறை விசாரிச்சுதா? இதே மாதிரி ஒரு சாமானியனோ இல்லை எதிர்கட்சியை சார்ந்தவங்க யாரோ இதே மாதிரி மாட்டியிருந்தாங்க, இதே மாதிரி ஒரு வீடியோ வெளியே வந்துருந்துச்சுன்னா இந்த காவல்துறை சும்மா விட்டுருக்குமா? வாய்ப்பு இல்லைல்ல. அப்போது இதுக்கான நடவடிக்கை ஏன் இன்னும் எடுக்கப்படவில்லை? வெறும் விளக்க வீடியோ கொடுத்துட்டா எதிரில் இருக்கக்கூடிய யாராவது இது மாதிரி மாட்டிக்கிட்டு விளக்க வீடியோ கொடுத்தா விடுவாங்களா? அப்போ விளக்க வீடியோ கொடுத்தா இது முடிஞ்சு போயிடுச்சா பிரச்சனை? அப்போ பொறுப்பில்லாமல் இந்த அமைச்சர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதுக்கான தரமான பதிலடியை சட்டமன்ற உறுப்பினர் கே நேரு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏதோ தள்ளுனீங்கல்ல நீங்கள், அது என்னன்னு சொல்லுங்க. அடுத்தது அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் எவ்வளோ வந்து திமுறோட எவ்வளோ மோசமான வார்த்தைகளை எல்லாம் உபயோகிக்கிறார் சட்டமன்றத்துக்குள்ள அப்படின்றத பாருங்க. நான் குறிப்பிட்டேன், கம்யூனிஸ்ட் தோழர்களை பற்றி பேசினேன், அதிமுக தோழர்களை பற்றி பேசினேன். நான் திமுக பற்றி பேசவே இல்லை. திமுகவுடைய எதிர்கட்சி என்ன சொல்ல இல்ல, என்ன சொல்ல வரலான்னு தெரியாம நிறுத்துங்க. என்ன திமுகவுடைய எதிர்கட்சி அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா இது என்ன மாதிரியான ஒரு பேச்சு? ஒரு அமைச்சருடைய பேச்சை பாருங்க. அங்கே வெறும் 57 பேர் தான் இருக்காங்க. எங்கள் சைடில் நாங்கள் எந்திரிச்சோன்னா இந்த சபையில் இந்த சபையன்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த சபையில் யாரும் பேச முடியாது அப்படின்ட்டு அதை அப்படியே மாற்றுறாரு. இந்த சபையை அப்படின்ற வார்த்தை வருதுன்னா அது என்ன மாதிரியான வார்த்தை? நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது அராஜகத்தின் தொனி, அராஜக போக்கு, இது அராஜகமான வார்த்தை. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு அமைச்சர் மாதிரியாக பேசுகிறாங்க. அன்றைக்கி என்னென்னா அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் கலாய்க்கிறீங்களா நீங்கள் அப்படின்ட்டு மைக்கு பிடிச்சி அடிக்கிறாரு. என்ன இது? நான் பேஸ்கெட் பால் பிளேயர், எனக்கு அஃபென்ஸும் ஆட தெரியும், டிஃபென்ஸும் ஆட தெரியும், நீங்கள் எழும்புனீங்கன்னா நானும் எழும்புவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. எல்லாம் ரவுடி மாதிரி பேசுகிறாங்க. காய்ஸ், என்ன இது? அமைச்சர்கள், வாக்களித்த மக்கள் பாருங்கள், எந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள், சிந்திங்க. தாவேக்காவுக்கு சரி. கோயம்புத்தூர் அமுதன் அவர்கள் வழக்கு இருக்குது பாருங்கள். இப்போ கோயம்புத்தூர் காலேஜில் நம்ம கூட அதுதான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வழக்கு வந்து போதைப்பொருள் வழக்கு இல்லை, மாணவர்களுக்குள்ளே ஏற்பட்ட மோதல்னு சொல்லிட்டு திரும்பவும் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்கார். அன்னைக்கு என்னன்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதே மாதிரி இது வந்து கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை டைவர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு மீண்டும் அதே மாதிரியே மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல், இது போதைப் பொருள் வழக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்றாங்க. காய்ஸ், இவ்வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல. இது வேறு மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட முன்னுரிமை மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. எப்படி போய் சொல்றாங்க பாருங்க, எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. இவங்க கிட்டலாம் நியாயம், நீதி, நேர்மை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோதான், போங்க. அடுத்ததான் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் எந்திரிச்சு ஒரு பொய்யை சொல்ல, அங்கே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டொமார்னு உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை கொடுக்க சட்டமன்றமே ஒரே பரபரப்பாக இருந்துச்சுங்க. பாருங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடா வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. அதனால போதை தடுப்புக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எதை வச்சு சொல்றேன்னா, அந்த கஞ்சா உட்பட பல பொருட்களை பறிமுதல் பண்ணாங்க. நாங்க இந்த 100 நாட்கள் அதை விட அதிகமா நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பறிமுதல் பண்ணியிருக்கு. அதுக்கான டேட்டாவை மானிய கோரிக்கையில நிச்சயம் நாங்கள் சொல்லுவோம். தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. அதுக்கான ஆதாரத்தை இங்கே போட்டிருக்கேங்க, பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. 2023 இருந்து தான் இப்படி ஒரு நடைமுறையே வந்துச்சு. அதுக்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் முதலமைச்சராக இருந்த போது இப்படி ஒரு நடைமுறை வந்துச்சு. 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுக்கறதுன்றது ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்தே இருக்கான். எப்படியெல்லாம் போய் சொல்றாங்க பாருங்க. அடுத்தது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேக்கா அரசாங்கத்தை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை நீங்க முழுமையா பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருட்களை ஒழிக்க நாங்கள் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது. அது தொடர்பாக சில கருத்துக்களை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு
மதுவிலக்கு அமலாக்கத்துறையையும் நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ சிஐடி என்ற இரு பிரிவுகளை ஒன்றிணைச்சு இபிசிஐடி என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். அவர் அன்றைக்கு அப்படி செயல்பட்டதால் தான் கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதைப் பொருட்களை தொடர்ந்து எங்களுடைய அரசு பறிமுதல் செஞ்சது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் தேவைப்பட்டாலோ அவர்கிட்ட இருக்கு, அமைச்சர்கிட்ட இருக்கு. கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ அதை நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சியில் இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள்கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவாக எடுத்து கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கமிஷனர் இருக்கிறாரு. இந்த இபிசிஐடி பிரிவை தலைமையேற்று நடத்தியவரும் அவர் தான். அவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்வார், எத்தனை டன் கஞ்சாவை பறிமுதல் பண்ணோம், எத்தனை பேரை நாங்கள் கைது செஞ்சுருக்கிறோம், சிறப்பு புகார் எண்கள் எத்தனை அறிவித்தோம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருளை தடுக்கிற செயல்பாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு இந்த அரசு எங்களை குற்றம் சாட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அப்புறம் என்னத்துக்கு அந்த அவ்வளோ பெரிய அதிகாரியை இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகராட்சி ஆணையர் பொறுப்பில் போட்டிருக்கீங்க என்ற கேள்வி இந்த அரசுக்கு வைக்கிறேன். இங்க பாருங்க, கேள்வி கேட்கறதும் எதிர்கட்சி தான், பதில் சொல்றதும் எதிர்கட்சி தான் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு இருக்கு சட்டமன்றம். நீங்க பாருங்க, ஆளுங்கட்சி பதிலே சொல்ல மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் திமுகவை நோக்கியே தான் கேள்வி கேட்குறாங்க. உங்க ஆட்சியில் நடக்கலையா, உங்க ஆட்சியில் தானே இப்படி நடந்துச்சு, உங்க ஆட்சியில் இப்படி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, உங்க ஆட்சியில் அப்படி, உங்க ஆட்சியில் இப்படின்னு திமுக எழும்பி ஒவ்வொன்றுத்துக்கும் தரவோட பதில் சொல்லுது. ஆனா தாவேக்கா பதிலே சொல்ல மாட்டேங்குது, கேள்வி மட்டும்தான் கேட்குறாங்க. திமுக பதிலும் சொல்லி கேள்வியும் கேட்குது, கேட்குற கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது. அப்படியே பதில் வருது அப்படின்னாலும் அதை டைவர்ட் பண்றாங்க. இது வந்து இப்போ அமுதன் அவர்களுடைய கொலை வழக்காரர் இருந்தாலும் சரி, அதுக்கு அது வந்துட்டு கோஷ்டி மோதல் அப்படின்றாங்க. அதுவும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்லலை, முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். ஆனால் வேற யாராவது, நிர்மல்குமார் அவர்கள் பதில் சொல்றாரு, இல்லைனா ராஜ்மோகன் அவர்கள் பதில் சொல்றாங்க, இப்படி வந்து வேற யாராவது பதில் சொல்றாங்க. இந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு ஆட்சி நடக்குது. பார்த்துக்கோங்க. இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது வழங்குறது இருக்கு பாருங்க. அந்த 15 காவலர்களுக்கு ஏன் சிறப்பு விருது வழங்கினாங்க? இந்த ஆட்சி காலத்துல சரியாக செயல்பட்டதற்கா? இல்ல, ஒட்டுமொத்தமா தானே, திமுக ஆட்சி காலத்தையும் சேர்த்து தானே பார்க்குறப்போ. அப்போ திமுக ஆட்சியில் காவலர்கள் ஒழுங்காக செயல்படலை, இல்லை காவல்துறை சரியாக செயல்படலை அப்படின்ட்டு எப்படி குற்றச்சாட்டு வைக்க முடியும்? அதே மாதிரி தான் இன்னைக்கு சென்னை மாநகர ஆணையராக இருக்கக்கூடிய திரு அமல்ராஜ் அவர்கள் இருக்காங்க பாருங்க. அவர் தான் திமுக ஆட்சி காலத்தில் முக்கியமாக இந்த கஞ்சாவை பறிமுதல் பண்ணுறது, அதெல்லாம் அழிக்கிறது, இந்த மாதிரி போதைப் பொருட்கள் சம்மந்தப்பட்டு நிறைய வழக்குகளை அவர் பார்த்தவர். ஆகவே அவர் வந்து திமுக ஆட்சி காலத்தில் சரியாக செயல்படவில்லை அப்படின்னு சொன்னாக்க, இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை மாநகர ஆணையர் பதவியை அவருக்கு ஏன் கொடுத்துருக்காங்க? அவர் அதுல இருந்து நீக்கிடலாமே. அப்ப திமுக அரசாங்கம் சரியா தான் செயல்பட்டு இருக்கு. தாவேக்கா முழுக்க பொய்களையும் அவதூறுகளையும் நரேட்டிவ் செட் பண்றதையும் மட்டும்தான் முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்படுது. அவ்வளவுதான். இதுல இருந்து தெளிவா தெரியுது, 100 நாட்கள்ல நடந்த குற்றங்களை எல்லாம் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல. எங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்னத்துக்கு எங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன டாஸுக்கு எங்களை குறை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ப்ரூட்டலான அட்டாக். அது வந்து கொஞ்சம் கூட ஈவிரக்கமே கிடையாது. அடினா அடி. உங்களுக்கு வந்து தரவுகள் வேணுமா, நீங்கள் அந்த அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எங்களை வந்து குறை சொல்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் அவரை காவல் ஆணையராக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சராமாரி கேள்விகளும். என்ன இது, நான்லாம் இந்த கேள்விகளை எதிர்கொள்கிற இடத்துல இருந்தேன் அப்படின்னா மேலே ஃபேன் இருக்கான்னு பார்ப்பேன், ஏதாவது கயிறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். ஊஞ்சல் கட்டி விளையாடுறதுக்குங்க, தப்பாக எதுவும் நினைக்காதீங்க. ஊஞ்சல் கட்டி விளையாடுறதுக்கு, சேலையில் வீடு கெட்டவ கயிறில் ஊஞ்சல் கெட்டவா அப்படின்னு நம்ம பாடல் வரிகளை மாற்றி விடலாம். அடுத்தது அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் 4 வார்த்தையை சரியாக கோர்த்து நம்மக்கிட்ட அது புரிகிற மாதிரி பேச மாட்டார் இல்லையா? இன்னைக்கும் அதே மாதிரியே நடந்திருக்கு கைஸ் சில சம்பவங்கள். அதில் முக்கியமாக ஒன்று, அதை பாருங்க. நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், காவல்துறையோடைய அறிக்கையா இல்லை காவல்துறையா இல்லை இறந்த சகோதரியின் தாய்னா எங்க முதலமைச்சர் ஒரு தாய் பக்கம் தான் நிற்பார். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது? எனக்கு எதுவும் புரியலை. புரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. காவல்துறையா இல்லை காவல்துறையுடைய அறிக்கையா இல்லை காவல்துறையா
இல்லை இறந்த சகோதரியுடைய தாயா? எங்க முதலமைச்சர் ஒரு தாய் பக்கம்தான் நிற்பார். என்னதான் சொல்ல வராங்கன்னு புரியல. இவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து டீகோட் பண்ணி என்ன சொல்ல வராங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 5 வருஷம் தாண்டி போயிடும் போல இருக்கு. இவங்க என்ன பேசுனாங்கன்றதை ரொம்ப யோசித்து நம்ம மண்டையை குழப்பிக்க கூடாது கைஸ். ஒரு மாதிரி ஆகிடும், நமக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணுங்க. ஆகவே இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. இதையெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.